லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி ரீசெண்டா இந்த படத்தோட ட்ரைலர் மாதிரி ஒரு 4 நாளைக்கு முன்னாடி விட்டுருந்தாங்க. அதை பார்க்கும் போதே தெரியுது ஃபியூச்சர்ல லவ்ன்றது எப்படி இருக்கும், லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் ஃபியூச்சர்ல இருக்குமா இருக்காது, இதை பேஸ் பண்ணி தான் இந்த கதை இருக்கும் போல. சரி, நானும் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இதான் பார்த்திருந்தேன். ஆனா செகண்ட் ஹாஃப்ல என்ன ஆச்சுன்னு தெரியல. அனிருத் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்ன யாரும் இல்லை, அந்த பாட்டுல இருக்க போதை நீ தானே, அந்த பாட்டு எடுத்துட்டு வந்து சொறி விட்டோன்னே இந்த ட்ரைலரே பீக் ஆன மாதிரி இருந்துச்சு. சரி, அந்த பாட்டோட ஒரிஜினல் வெர்ஷன் தான் எங்க இருக்கும்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்த்தா அந்த பாட்டு வந்து ஒரு 10 வருஷம் மேல ஆயிடுச்சு. ஆனா இப்ப யாருக்குமே தெரியல. இந்த ட்ரைலர் வந்தவொடனே பாத்தீங்கன்னா அந்த பாட்டோட கீழே கமெண்ட் செக்ஷன்ல இந்த ட்ரைலரை பார்த்துட்டு வந்தவங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா போட்டு அடிடின்னு அவதான் அடிச்சிட்டு இருக்காங்க. ரீசெண்டா இந்த கூலி படத்துல வந்து பாத்தீங்கன்னா நாகார்ஜுன் அடிச்சிருப்பாரு. அது மூலியமா இந்த ரச்சகன் படத்துல இருக்க சோனியா சோனியா அந்த சாங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடு ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. பெண்கள் வாரத்தில் தாங்குவதிலே தூங்குவதிலே அந்த லைன் ஒரு சைடு ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னா, இருக்கிற புது பாட்டை ரெடி பண்றதோட இந்த பழைய பாட்டெல்லாம் எடுத்து சொறி விட்டுனா அது ட்ரெண்டா போயிடும் போல. இவ்வளவு பண்ண தெரிஞ்ச அந்த பிரபஞ்சத்துக்கு அதையும் பண்ண தெரியும்.